ஜீவா நில். உங்க அப்ப 7 டீய பத்தி சொல்லிட்டு 8வது டீ பொண்டாட்டின்னு சொன்னால 9வது டீய மறந்துட்டானடா ஐயா. என்ன டீ? லூட்டி. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டி கூட அடிக்கிறதுக்கு தான். ஐயோ நான் என்ன பண்ணா? எப்பா நீ தாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஃபாரின்ல நீ இருக்கிறப்ப பல தடவை போன் பண்ணி உன்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? கடைசியா அவனு சொன்னேன் நல்லா படிக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன் ஐஎஸ்டி பில் ஏறிட்டு போதே சீக்கிரம் போன கீழ வேடான்னு சொன்னீங்க. ஐயோ அதுக்கப்புறம் கடைசியா அவனு சொன்னேன்டா. அமெரிக்கால எலெக்ஷன் வருது, வெல்கண்டனுக்கு போய் கள்ள ஓட்டு போடுன்னு சொன்னீங்க. நான் சொன்ன மாம்சு நம்ம ஊர் மாதிரி இல்ல, திரும்ப சொல்லி டிக்கிலேயே சுற்றுவாங்கன்னு சொன்னேன். கடைசியா அவனு சொன்னேன், நான் இல்ல உனக்கு வந்துருச்சா? அதுவா? நல்லா ஞாபகம் இருக்கு. நயாகரா நீர்வீழ்ச்சி போய் பாத்துட்டு வாடான்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? வயகரா மாத்திரம் வாங்கிட்டு வரான்னு சொன்னனே, மறந்துட்டியாடா? என்ன வயகரா என்னது? டேய் இல்லன்னா இல்லன்னு சொல்லி ஓடி போயிடுறேன். அதுக்காண்டி துப்பாக்கி எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. வயசு வித்தியாசம் பார்க்காம வயாகரா கேக்குறியா? பேதி மாத்திரை கொடுக்குறேன் பிச்சுக்கு. கடவுள் கண்டுபிடிச்சது கர்மங்கிற. சரி இது வயகரான்னு குடுக்குறியே, உண்மைதானா? நம்பலாமா? என்னப்பா நாடோடி மன்ன எம்ஜிஆர் மாதிரி சிரிக்கிற? என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு, ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரையில் கிடையாது. அவர் எதுக்கு சொன்ன விஷயத்தை எதுக்கு சொல்லிட்டு போறான் பாரியா? உன்னை நம்பி ஆட்சியை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வசனத்தை ஆண்டியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாயா? முண்டாட்டி முள்ள கண்ணிக்கு வயகரா மாத்திரை கொடுத்தியடா, நீ வாழ்க. சோனா அங்கம் தங்கம் தானா. சோனா எங்க போறீங்க? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வர்றமா. சோனா இன்னில இருந்து உனக்கு இனிமேல் என் மேல ஆசாசியா வரும் பாரு. ஆமா தங்கம். 1 2 என்னாச்சுங்க? என்னாச்சு? ஐயோ கடவுளே, புருஷனுக்கு வராதெல்லாம் வருது. இந்த போய் காக்காவலி போறணும். இருங்க வச்சிருந்தேன். அதோ கிடக்கு. புடிங்க புடிங்க முதல்ல. அனுப்புடி வவுத்த பரட்டுது. கொஞ்சம் இருந்து வந்துறேன். கடமுட கத்துது. அப்படா ஃப்ரீ ஆயிடுச்சு. ஐயய்ய என்ன வந்துமா? அவசரமா? என்ன கொஞ்சம் அட என்னமா பாத்ரூம் போற நான் மாத்து பெட்ரூம் இல்ல இது பாருங்க நீங்க. விவசாயே இல்ல உனக்கு. பேண்ட் உள்ளே இருக்கட்டும். என்னங்க இங்க வாங்கல. பாடா இங்க வாங்க. கொஞ்சம் ஐயோ கட்ட முட்டாட்டி பட தொட முடியலையே. நல்லது காசுப்பட்டு உள்ளது போச்சே. ஆத்தாடி சாப்பிட்டதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. எப்ப நிக்கும் தெரியலையே. கிண்டலா? இங்க வாங்க. எனக்கா காதல் வந்து உங்ககிட்ட வந்த போது நக்கலா இருக்கா? டைரி வச்சிருக்கீங்களா? இல்ல. பேனாவது வச்சிருக்கீங்களா? டைரி இல்லாம பேனா வச்சிருக்கீங்க. இதாவது இருக்கா மண்டையில? அது இல்லாம கரெக்ட்டா பண்ண இருக்குல்ல? அப்ப எழுதி வச்சுக்கீங்க. இனிமே ஊர் உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷனை பொண்டாட்டி. அது இல்லாம டச்சு கிச்சு இதெல்லாம் கிடையாது. ஓகே? சோனா என்னங்க? வேணாம் ரொம்ப முக்கியம். உனக்கு குட்டு லைட்டு, எனக்கு பேக்ல போயிட்டு. ஐயோ குடலே வெளியே வந்துரும் போல் இருக்கே. 5 நிமிஷத்துக்கு ஆசைப்பட்டு 50 கிலோ எடையை குறைச்சிட்டாங்களே. நீ 1 மாசம் உட்காந்து சாப்பிட்டா கூட பழைய உடம்ப பிடிக்க முடியாது போல் இருக்கடா ஜீவா. வெடிச்சிருச்சா? ஆஹா நான் எதுக்காடா மாத்திரை கேட்டேன்? எதுக்கோ கேட்டதுக்கு எதுக்கோ கொடுத்து என் பீச பிடிங்கிட்டானே, குடும்பத்தை வராத்து விட்டானே. மாம்ஸ் எப்படி இப்படித்தான். ஐயோ பேண்ட் ராத்திரி கலட்டினது. ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? எத்தனை மாத்திரை? 2. 2? எத்தனை தடவை? 10. 10 தடவையா? அதுக்கு மேலப்பா. 2 கல் இருக்குமா? 2 இல்ல. வர்த்தா எங்க? இன்னும் ஒரே ஒரு தடவை. மாம்ஸ் விடிஞ்சிருச்சு மாம்ஸ். எனக்கு இன்னும் விடியலையே. சிரிப்பெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி தான் இருக்கு. ஆனா சிலிம்பிசம் பூரா அப்படியே நம்பியார் மாதிரி. ஹலோ குயி ஸ்பீக்கிங். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண கோடிடா 4 கோடிடா. அவ்வை சண்முகனா மாறு வேஷத்துல துப்பு துறக்கறதுக்கா உள்ள போன அக்காவை பத்தி எந்த துப்புமே கிடைக்கலடா. அதனாலதான் துப்புரவு தொழிலாளி வேஷத்துல நானே உள்ள போறேன். ஒரே நாள் ராத்திரில ஓவர்டங்களுக்கு தண்ணி எல்லாம் காலி ஆயிருச்சு. நடைமுறையில 48 வயசு, மாத்திரையை போட்டோம்னா 88 வயசு ஆயிருச்சு. ஒருவன் உழைப்பாளி உட்கார்ந்து இருக்குது பெருச்சாளி.
நான் நின்னுகிட்டு தான் இருக்கேன். நீதான் என் மரியாதை எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்னடியா? டேய், என்ன மிரட்டுற? யாரா நீ? நகர சுத்தி தொழிலாளி, அப்படின்னா கார்ப்பரேஷன் ஸ்டாஃப். அப்படி தமிழ்ல சொல்லு. உன் தமிழ் அறிவை பார்த்து நான் ஆஃப் ஆயிட்டேன்யா. இந்த பொட்டியெல்லாம் இங்க போடாத. எதுக்கு வந்திருக்க நீங்க? பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணணுமா? கப்படிக்குதான் வழிவிடியா? ஆஹா, நம்ம கப்பு மேட்டு ஆபரேஷன் வரைக்கும் போயிருச்சா? யாரா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உனக்கு? இந்த கருமத்துக்கெல்லாம் எவையா கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கப்பு வாட காத்துல வருதியா? டேய், கப்பு வாட ஆபரேஷன் வரைக்கும் எப்பறா வந்துச்சு? பாயிண்ட் பஸ் பிடிச்சு வித்த விட்டுல வந்துச்சு. அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உள்ள போன வழிவிடியா? டேய், நான் ஆய் போனத நீ ஏன்டா கழுவணும்? ஏய், இந்த வீட்ல யார் ஆய் போனாலும் இப்ப என்னுடைய அவசரத்துக்கு நான் தான் உள்ள போய் கழுவுவேன். அதுக்கெல்லாம் அந்த வீட்ல ஆள் இருக்கு, நீ போகலாம். அதுக்கு எங்க சங்கம் ஒத்துக்காது. என்ன பெரிய அப்பா சொல்லிட்டானே. அட பாவி 136 ஜாதிகள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல உட்பிரிவெல்லாம் சேர்த்து 356 ஜாதிகளுக்கு சங்கம் இருக்குது. பாவம் நாங்க நகர சுத்தி தொழிலாளர்கள் எங்க சங்கத்தை பார்த்து சொல்றேன். ஏதோ பதட்டத்துல ஒண்ணு கூடும் ஒண்ணு குறையும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதே. ராஜா, பேசுனதுக்கு ஐ ஆம் வெரி சாரி. தம்பி, நீ இப்ப வந்து கழுவுன அவ்வளவுதானே? வா போலாம். அப்படி வா வலிக்கு. சங்கங்களை பத்தி சாதாரணமா நினைக்காதே. சங்கங்கள் சாகர வரைக்கும் கூட்டம் போடும். அதுக்கப்புறம் இரங்கல் கூட்டம் போடும். அதை இப்பயே போட்டுருவோம். அமைக்காதையா, உன் கருப்பு என் மேல ஒட்டுது. என்னையா இது? வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூமுக்கு என்ன இங்க கூட்டம் வந்திருக்க? இந்த வழியா போனா வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூமுக்கு போயிடலாம். இதுதான் தலைவாசல். தரவாசல் என்ன தரையில இருக்கு? இப்ப எல்லாம் இப்படிதான் வைக்கிறாங்கப்பா. இத பார்த்தா சாக்கடை மாதிரி இருக்கேயா? மாதிரி இல்ல, சாக்கடே தான். இறங்குடா. ஐயா! என்ன தலைவா 100 கிலோ இரும்பு தொலைச்ச மாதிரி ஷாக் ஆயிட்ட? என்னடா தொழில சிங்க் பண்ணி டைலாக் பேசுறீங்களோ? இப்பதாடா இந்த தொழில். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? பணத்தை வாங்கி பைனான்ஸ் நடத்துற முதலாளி மாதிரி இருந்தடா. ஆனா இப்போ பைனான்ஸ் கம்பெனி நம்பி பணத்தை போட்ட பரதேசி மாதிரி ஆயிட்டடா. 2 வீலர் ஏஜென்சி நடத்திருந்த நானு இன்னைக்கு கைலாங்கட வச்சிருக்கேன். அன்னைக்கு 2 வீலர் மெக்கானிக் வேலை பார்த்திருந்த இவனுங்க இன்னைக்கு மெரிட்டா கார்ல போறாங்க. யார் நீ? அது ரொம்ப பழைய தமிழ் படம். அதுக்கு என்கிட்ட திருட்டு விசிடி இல்ல. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ யார பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியோ அவங்களே தான் நானும் பழி வாங்க துடிக்கிறேன். உனக்கு யார் எதிரியோ அவங்களே தான் எனக்கும் எதிரி. சுருக்கமா சொல்ல போனா உன்கிட்ட மேன் பவர் இருக்கு, என்கிட்ட மென்டல் பவர் இருக்கு. அப்ப நீ என்ன மென்டலா? கரெக்ட். நீ சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்ற. ஆனா நான் உயிர் வாழ்றதுக்காக அப்பப்ப சாப்பிடுறேன். இந்த மாதிரி சினிமாஸ்கோப் பாடியை தான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். உன் உடம்ப சுத்தி வர்றதுக்கே 1 hour ஆகுது. சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்னை தேடி வர்றேன். பொம்பளையா பிறந்தாலே பிரச்சனை. சண்முகா, இதோ வந்துட்டமா. என்னமா? அந்த பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஐயோ, நீங்களே போய் எடுத்துக்கோங்க. நான் உனக்கு வேலை வச்சா நீ எனக்கு வேலை வைக்கிறியா? போய் எடுத்துட்டு வா போ. ஏன்? நான் சமையல்காரன் மட்டும்தான். அப்ப சமையல் வேலை மட்டும்தான் நீ செய்வியா? மத்த வேலையெல்லாம் செய்ய மாட்டியா? அப்பேற்பட்ட வேலைக்காரன் எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கே என் புருஷன் கிட்ட சொல்லி உன்னை தூக்க போறேன் பாரு. என்னங்க? கத்தாத, ஏய் கத்தாத. நான் வேற யாரும் இல்ல, கீதா. கீதா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு தூரம். பூஜை சாமான் தொட்டு பாவத்தை தேடிக்கிறத விட உன்கிட்ட உண்மை சொல்றது நல்லதுன்னு நினைச்சு சொல்லிட்டேன். உனக்கு ஏன் இந்த வேஷம் இல்ல? நான் இல்லாத நேரத்துல என் புருஷன் என்ன பண்றாரு, அவருக்கு யார் கூட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பேனே. எனக்கு என்ன தெரியும்? நீ அவங்க பக்கம் தான் நினைச்சிட்டு இருந்த. என்னடி இது? பொம்பளைக்கு பொம்பளை தானே உதவியா இருக்க முடியும். சண்முகா, எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும். இப்ப பேச முடியாது. நைட்டு தனியா மீட் பண்ணி பேசலாம். எது? தனியா மீட் பண்ண போறீங்களா? ஐயோ, இந்த மீசை எவ்வளவு அழகா இருக்கு. மீசை வச்சா தான் ஆம்பளை. என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி அழகா ஒரு ஆம்பளை பார்த்துட்டு தான் விட்டு இருக்கவே மாட்டேன். அடி பாவி, ஒரு நாள் ராத்திரி பூரா பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதுக்காண்டி பெட்ரூமுக்கு ஆளை மாத்திட்டேடி. ஐயோ, இப்பதான் நான் குளிச்சிட்டு வந்தேன். மறுபடியும் என்ன குளிக்க வச்சிட்டியே சண்முகா. எது? இன்னொருக்கா குளிக்க போறியா? அப்படின்னா 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 இங்க நடந்ததை நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். மீதி நாம நைட்டு 11 மணிக்கு பேசிக்கலாம். 11 மணிக்கு திரும்ப பேச போறியா? ஏய், இந்த வரண்டி
ராசப்பா என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏப்பா ஏற்கனவே ஒரு குடும்ப டைவர்ஸ்ல சிக்கிட்டு சீக்கிடிக்குது. எப்பா என் பொண்டாட்டிக்கு அந்த சம்பவம் இருக்கு கள்ள தொடர்புப்பா. அம்மா டேய், பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனசனே கிடையாது. ஐயோ கண்ணால பார்த்த விஷயம் இது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். அப்ப கண்ணையும் காதையும் ஏன் படுத்த ஆண்டவன்? அவனை பார்த்தா உனக்கு அவன் கால மாத்திருது. இழுத்தாப்பே உனக்கு. டேய், பழமொழி கம்ப்ளீட் பண்ண போடுறா. தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரிக்கிறான் கீ கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் போட்டவன், கேஸ் நடத்துறவன், தீர்ப்பு சொல்றவன் எல்லாம் வயசாகி செத்து போயிடுறாங்க. நான்லாம் அரபு நாட்டு ஸ்டைல். பார்த்த இடத்துல ஒரே வெட்டு. இன்னைக்கு ராத்திரியே கையங்களமா பிடிச்சு கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். டைய கட்டி துண்டு மாதிரி தோல்ல போட்டு நாட்டாம ரேஞ்சில தீர்ப்பு சொல்றேன். மவனை கடைசி நேரத்துல ஆலமர கிடைக்கல, அட்மாஸ்பியர் சரியில்லைன்னு பின் வாங்கின என்ன பண்ணுவேன் இன்னும் யோசிக்கலப்பா. ஐயோ டைம் ஆயிடுச்சா? கரெக்ட் எடுத்துக்க போறியா நீ? இந்த வரண்டி அச்சோ, இப்ப எதுக்கு இங்க வந்தா? ஐயோ, யாரும் காணோம். ஜீவா, டார்லிங். காணுமே, மேலே இருப்பாளோ? மேல பெட்ரூம்ல ஐயோ ஜீவம், யாரோ ஒரு பொண்ணு இருக்கா பாரு. இங்க யாரையும் காணுமே. ஐயோ, நீ எதுக்கு இங்க வந்த? டாடிக்கு தெரிஞ்சு அது கடிக்கும். என்ன லவ் பண்றேன்னு நீ போய் போயா சொல்லி ஏமாட்ட பாக்குறியா? யார் சொன்னாங்க? மயிலு. மயிலா? You know, அவன் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தான். அது மயில் வந்து அவன் சரியான பீலா பாட்டி. அது வந்து அம்மா வீடு, இது அப்பா வீடு. ஏய் இரு, லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு செண்டு வாசனை வருது. உன் மேல ஏதோ வாசனை வருது. நான் சென்ட் போட்டிருக்கேன். புழுகிறியே, பீர் குடிச்சிருக்க. நீ என்ன ஏமாத்திட்டேன்னு நினைச்சேனா? என் ஃப்ரெண்டு கூட பார்ட்டிக்கு போனேன்னா அங்க மனசு தாங்காம பீர் குடிச்சிட்டேன். ஏண்டி கேப்ல கடா வெட்டுறியா நீ? இன்னைக்கு கைங்களமா பிடிச்சு வெட்டண்டி. ஏய் இங்க வா. இந்த பக்கத்துல இருந்து அந்த செண்டு ஸ்மெல் வருது. ஜீவா, ஐயோ இது சத்தம் கேட்டுச்சுல. யாருமா நீ இவன் ஸ்ட்ரைட்டா ஏய் வந்து? யாருங்க இது? யாருக்கு தெரியும்? யாருங்க? ஏய் ஏன்டா முதல்ல? இது யாரு இத கூட்டிட்டு வந்த உங்களுக்கு தெரியாதா? ஏம்மா யார் கூட்டி வந்தா? அவளாத்தாமா வந்து விழுந்தா. எத்தனை நாளா இது நடக்குது? எத்தனை நாளா நடக்குதா? ஆமா. என்ன கேட்ட? எத்தனை நாளா இது நடக்குது? கரெக்டா மாட்டிட்டடி. என்ன மாட்டிக்கிட்டு? இதேதான் நானும் கேக்குறேன். அது எத்தனை நாளா நடக்குது? இது எத்தனை நாளா? அதான்டி சமூகத்துக்கு உனக்கு நடக்குதே அது. சண்முகத்துக்கு அது ஆய் பேசப்படாது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. ஐயோட பாவி, நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு? ஒன்னால இன்னொரு தடவை குளிக்க வேண்டியாச்சடா சண்முகான்னு சொன்னேடி பாவி. பாவி மனுஷா, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டா நீ உள்ள வைக்காம பீரோலியா கொண்டு வைக்க முடியும்? பேசாத. நீ போமா நீ. இத பாரு, வேணா இத பாரு. தமிழ் பண்பாட மாத்த வேண்டாம் நினைக்கிறேன். என் கை மேல படாம பாத்துக்கோ. அடிச்சாலும் பரவாயில்ல. இங்க பாரு, நீ ஒரு குற்றவாளி. இன்னும் புரியுற மாதிரி சொல்லவா? உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. அட பாவி. ஏய் ஏய், இந்த அனுமார அவதாரம்லாம் எடுக்கப்படாது. எதா இருந்தாலும் பேசி வேணாம், உடஞ்சிரும். ஏய் என்ன மயக்கம் தெளிய வைக்கிறேன் வா. ஏம்மா, 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 விட்டுருமா, ஏம்மா. நில்லு. என்ன நீ சந்தேகப்பட்டுட்டே? இங்க பாரு. இங்க இல்ல, இந்த ஆளு என்ன சொன்ன தெரியுமா? பாத்தியா பாரு. தங்கச்சி. பாரு நல்லா பாரு பாரு. ஹை, கருமம் கருமம். வேஷம் போட்டு வந்து வேலை பாக்குறிய நீ? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்குது. ஆஹா, இன்னைக்கு தான் ஒரு அற்புதமான உண்மை எனக்கு தெரிஞ்சது. புருஷனுக்கு ஏன் அங்க இங்க டைவ் அடிக்கிறாங்க அப்படின்னு. என்னதான் அவங்க யோகியமா நடந்துகிட்டாலே பொண்டாட்டிகளுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்தே தீரு. ஆனா நான் வாழ்க்கையில என்னைக்காவது உன் மேல சந்தேகப்பட்டிருக்கனா? பதிலுக்கு நீதான் என் மேல சந்தேகப்பட்டிருக்க. ரைட்டு, பட்டுட்ட. யோகியன் நிரூபிச்சு காட்டுறேன்.
இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ராசு ஜீவா 2 பேருடைய பிளட் டெஸ்ட் பண்ணதுல குரோமோசோமோஜினும் ஒரே மாதிரியா இருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. இத ஒரு கவர்ல போட்டு சீல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகே டாக்டர். என்ன நர்சுமா முடி மொத்தமா கொட்டி போச்சு உனக்கு? ஹலோ டாக்டர், எப்ப பார்ல இருந்து வந்தீங்க? வந்து ஒரு வாரம் ஆறுது. பேத்தி கல்யாண விஷயமா வந்தேன். ப்ளீஸ் உட்காருங்க. என்ன நர்சுமா, டாக்டர் தொழில வருமானம் போயிடுதா? வக்கீல் தொழில் பண்ண ஆரம்பிச்சியா? கோர்ட்டு கேஸ்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் டாக்டர் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். உருவ ஒட்டு மேல ஒரே மாதிரி இருக்கிற அப்பா பையன் கேஸ் இது. அப்பன் பையன் கார்ல கிடைச்சதா சொல்றான். ஆனா அப்பா மாதிரியே இருக்கா பையன். தான் புருஷன் தப்பு பண்ணிட்டான்னு கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டு கேஸ் போட்டுட்டான் ஒய்ஃப். கோர்ட்ல அவங்களோட பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர். பிளட் டெஸ்ட் பண்ணதுல குரோமோஜினும் ஒன்னா இருக்கு. அதனால அவங்க 2 பேரும் அப்பா பையனா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அப்பா பேரு ராசப்பன். என்னப்பா டென்ஷன்? இன்னைக்கு என்னோட ரத்த பரிசோதனை அறிக்கை வருது. அதை நினைச்சாதான் மனசுக்கு திக்குன்னு இருக்குது. அடாடா வானிலை அறிக்கை மாதிரி ஆயிப்போச்சுப்பா உன் வாழ்க்கை. கோர்ட்டுக்கு போனா தெரியுமில்ல, இடியுடன் கூடிய மழையா மலையுடன் கூடிய இடியான்னு. அப்புறம் ஏன் டென்ஷன்? இந்த பாரு, இது ஆண்டவன் கடுப்புல போட்ட முடிச்சு. இந்த முடிச்ச நீ நானும் சேர்ந்து அவுக்குன்னு நினைச்சு வச்சுக்க, மேற்கொண்டு ஸ்ட்ராங் ஆகி போவோம். அப்புறம் கத்திரி வச்சுதான் வெட்டணும். அவனுக்கா என்னைக்கு மூடு வருதோ அன்னைக்கு வந்து அவுப்பான்ல முடிச்ச மாட்டான். முடிச்சு போட்டது என்னவோ ஆண்டவனா இருக்கலாம், ஆனா அவனாத நேரம் வந்து அவுக்க மாட்டான். அவுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆள் அனுப்புவான். அவுத்துட்டு போங்க. அப்ப டாக்டர் நீங்களா? நாம சந்திச்சு ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்க இருக்கீங்க டாக்டர்? நான் இப்போ எங்க இருக்கேன், இத்தனை நாளா எங்க இருந்தேன், அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா. இப்போ நீ என்ன நிலைமையில இருக்கிற அதுதான் முக்கியம். அதுக்காகத்தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னுடைய வளர்ப்பு பையனுக்கு யார் அப்பாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா உன்னுடைய அப்பா யாரு அதை நீ தெரிஞ்சுக்கணும். எது இவனுக்கு ஒரு அப்பனா? மண்டு, அப்பன்னு ஒருத்தர் இருக்கணும்பா, வேற வழி இல்ல. நோ அதர் கோ. அப்பதான் நம்ம பிறக்க முடியும். இவன் அப்பன்னா அப்பன் சாதாரண அப்பன் இல்ல, பெரிய வேட்டைக்காரனா இருப்பானோ. வேட்டைக்காரன் இல்ல, சேட்டைக்காரன். We'll have to feel the ball. Stop. திருவாத ஸ்டாப். எனக்கு இங்கிலீஷ் கூப் சார். வண்டி இங்க நிறுத்தி பாத்தீங்க. பியூட்டிஃபுல் லொகேஷன். அப்போ டுடே பஞ்சாயத்து ஆலமரத்து கடையில் கிடையாது. Here only. வெட்டி போய் வைக்க பஞ்சாயத்து இங்க இல்ல, அங்கேயாக்கு. Ladies, babies and gentlemen, good morning. இந்த இங்கிலீஷ் குப்பை முன்னாடி எல்லாரும் ஸ்டாண்டிங்ல நின்னு பேசியே பிராக்டிஸ் ஆயி போச்சு. இன்னைக்கு எல்லாரும் சாவகாசமா உட்கார்ந்து ஆரவரம் பேசலாம். சிட்டுங்க. ஆனா இது ஜனநாயக நாடு. சிட்டுங்க. உங்க நாட்டாம இங்கிலீஷ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஃபாரின் போய் படிச்சிட்டு வந்தாரா என்ன? அட ஊரை சுத்தி பார்க்க வந்த வெள்ளக்கார பொண்ண செட்டப் பண்ணி கொஞ்ச நாள் கூட வச்சுதானப்பா. அது சொல்லி கொடுத்துட்டு போட 2-3 இங்கிலீஷ் வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட லூட்டி அடிக்காம்பா. டேய் அம்ரல்லா பாய், அங்க என்னடா குசு குசு? உங்களை பத்தி எனக்கு பெருமையா பேசிக்கிறேனுங்க. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் வேண்டாம், வந்து கொடப்புடி. அதுக்காக தான் நாங்க புறப்படுத்திருக்கிறேனுங்க. ஸ்டார்ட். எங்க வீட்டு கோழி அவங்க வீட்டுல முட்டை போட்டுருச்சுங்க. அதனால முட்டை அவனுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. இது நியாயங்களா? கோழி அவங்கதான் இருந்தாலும் முட்டை என்ற வீட்டுல இல்லங்க போட்டிருக்கு. பாட்டுக்குது. கோழிங்கிறீங்க, எக்குங்கிறீங்க. கோழி முட்டை வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? யாரு? சேவலு, கொண்ட சேவலு, பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு மாதிரி. அத மறந்துட்டு பேசுறீங்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த முட்டைக்குள்ள இருக்கிற பேபி வந்து இந்த கோழி தான் சொன்னமா இல்ல இந்த கோழி வந்து முட்டையோட மம்மியான்னு சீக்கிரம் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். இந்த ரெண்டையும் வாங்கி. பேபி குட் மார்னிங். மைசூர் சாண்டல்வுட் சோப் போட்டு பாத்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. வாச குபேரனோட தூக்குது இல்ல இது. நம்ம ஊர் ஏறி புனித முளைஞ்சிருச்சுப்பா. அம்மடி குளிச்சிட்டு வருது இல்ல. இந்த கோழி முட்டையை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஈரெல்லாம் தனித்தனியா எடுத்து வறுத்து முட்டை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொஞ்சம் வெங்காயம் மிளகாயில தட்டி போட்டு சாப்பிட்டு தெம்பா தோப்பக்கம் வந்தா. யாருக்கு நீங்க வளவன்னு பேசிட்டா? அறிவில்ல, இந்த ஊருக்காரர் தானே. வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். நடைபெற்ற ராமாயண கூத்தை பற்றி நாட்டாமை இங்கிலீஷ் குப்பன் அவர்கள் பேசுவார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட் ஈவினிங். ராமாயணத்திலே நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டருங்க தசரதன் கேரக்டர் தானுங்க. ஏன் தெரியுமா? 60,000 பொண்டாட்டியோட வாழ்ந்திருக்காரு. நம்ம ஊர் ஜனத்தொகைய 7,435 தான். நம்ம ஊர்ல ஊருக்கு ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறவனையே பெரிய தலைவனுங்கிறோம், அவனுக்கு சிலையெல்லாம் வைக்கிறோம். ஆனா இப்பேற்பட்ட ஒரு மாவீரனுக்கு நம்ம ஊர்ல ஒரு சிலை கிடையாது. என் வாழ்க்கையின் ஒரே லட்சியமே
இப்பேற்பட்ட ஒரு தியாக செமலுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்பதுதான். இப்படி தசரதனா வாழ்ந்துகிட்டு இருந்த உங்க அப்பாவை உங்க அம்மா வெறுத்தா. உன்னை ராமனா வளர்க்கறேன்னு சபதம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியேறினா. உங்க அப்பாவை பத்தி எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம உன்னையும் வளர்த்தா. கொண்டாட்டி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட மனசு திருந்தாத உங்க அப்பா கடைசி காலத்துல படுத்த படுக்கையானாரு. அவருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு நர்ஸ் அந்த கிராமத்து வீட்டுக்கு போனான். ஐயா, உங்களுக்கு டவல் பாத்து எடுக்கணும். அப்படின்னா டவல் பாத்துனா வெந்நீர்ல துணியை முக்கி இப்படி புழிஞ்சிட்டு உங்களுக்கு தொடச்சு விடுவேன். ஐ அம் ரெடி. ஆடி ஆடி ஓஞ்சி போயிருந்தா இந்த இங்கிலீஷ் குப்பை உன்னோட கை டச் ஆன உடனே பாடியில மட்டும் இல்ல ஹார்ட்லயும் ஒரு யூத் வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்கிச்சு. உதவி செய்ய போன அந்த நர்ஸ உங்க அப்பா கர்ப்பமாக்கிட்டாரு. அந்த கருவை கலைக்கிறதுக்காகத்தான் அந்த நர்ஸை ஆஸ்பத்திரிக்கு வந்தா. ஆனா அந்த கரு கலைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஸ்பத்திரியிலேயே வேலை செஞ்சா. அந்த சமயத்துலதான் ஒரு நாள் நீயும் உன் மனைவியும் ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க. நீ திரும்பி போன போது தற்செயல உன் மேல இடிச்சிருக்க. அவன் உன்னை பார்த்து உன்னை அதிர்ச்சி அடைஞ்சான். நீ ரூமுக்கு ஓடி வந்தா. இதே மாதிரி உருவம் இருக்கிற ஒருத்தன் தான் என்னை கற்பழிச்சான் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். உன்னையே மாதிரி ஒத்தனா. நான் அதிர்ச்சி அடைஞ்ச இந்த கிராமத்துக்கு போனேன். அங்கதான் உங்க அப்பாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க அம்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பேட் டைம். நான் போறதுக்குள்ளேயே உங்க அப்பா செத்து விட்டார். ஒரு கெட்டவனுக்கு பிறந்திருந்தாலும் நல்லவனா இருக்கிற உனக்கு ஒரு வாரிசு இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த சமயத்துலதான் அந்த நர்ஸுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனா பாவம், அவ செத்து போயிட்டா. எல்லாம் ஆண்டவனோட செயல் அப்படின்னு அந்த குழந்தையை கொண்டு போய் அநாதாசிரமத்துல விடுறதுக்கு என் மனசு சம்மதிக்கல. நீ குழந்தை இல்லாம தவிக்கிற. உனக்கு ஒரு வாரிசு வேணும். உங்க அப்பா குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சா அது உன் தம்பியா வளரும். ஆனா ஒரு களங்கமான குழந்தையா வளரும். யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணுமே பேசாம அந்த குழந்தைய உன் கார்ல கொண்டு வந்து போட்டா அது உன் குழந்தையா வளரும்ல. அதனால தான் அப்படி செஞ்சேன். உனக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சேன். ஏதேதோ நடந்து போச்சு. எனக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு உயிரோடைய கொள்ளி வச்சிருப்ப டாக்டர். சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல என்ன பண்றது? டாக்டர் ஐயா, நீங்க ஒரு பெரிய குழப்பல் மண்ணேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே குண்டாங்குதிரையா குழப்பி அவன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. ஆகாது ஆகாது. நானே கோர்ட்டுக்கு வரேன். நீதிபதி கிட்ட சொல்றேன், இவருடைய பையன் இல்ல தம்பிதான். ஆனா ஊன்னா கிளைமாக்ஸுக்கு முந்தின்றையில ஒரு பெருசு வந்து நின்னுக்கிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமாடா கண்ணான்னு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்ணுதே. இது மட்டும் கோர்ட்டுக்கு வந்து இந்த மேட்டரை சொல்லிச்சுன்னா என் 4 கோடியும் ஆஃப் ஆயிருமே. விட மாட்டேன். டேய், ஓரமா நில்றா. கிட்னி எல்லாம் சட்னி ஆயிர போகுது. டேய் ஐகான்ல வந்த மாய்கான், நான் ஓரமா நிக்க வரலடா, உன்னை ஒழுங்கு பண்ண வந்திருக்கிறேன். ராசப்பா, ஒரு குடும்பமே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. வேகமா நில்லு, மூவ் பண்ண ஷூட் பண்றேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி டூப்ளிகேட் ஸ்பேர் பார்ட்ஸ் விஷயமா என்கிட்ட வந்தியே. அப்பவே சொன்னேன், வெளிய ஆறி இருக்கும், உள்ள சூடா இருக்குன்னு. அந்த போண்டா தாண்டா இது. புரியல? பூம்பானிலே சொல்ற போண்டா போண்டா. ஆட ஏண்டா, உனக்கு நான் என்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். நீ என்னடானா நடு ரோட்ல நின்னுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து அவரை மாதிரியே போண்டா போண்டான்னு மிமிக்ரி பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். விட்டா அந்த பழைய டைலாக் தகடு தகடு கூட சொல்ல போல இருக்கடா. இதையெல்லாம் நான் போர்வையை போத்திக்கிட்டு மலையூர் மம்பட்டியா மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும் இல்ல? இதோ பார், உன்னுடைய ஸ்லாட் பர்சனல் வெஞ்சன்ஸ். அதுக்கு நான் டைம் ஒதுக்குறேன். இது என்னுடைய ஸ்லாட், கோடீஸ்வரன் ஸ்லாட். இத நானே டீல் பண்ணிக்கிறேன். ஏய் ரவுடி பாய்ஸ், ஃபாலோ மீ. ரோடு மேல போடு, ரோடுக்குள்ள லாடு, தூக்கி மாருதியில போடு. ஷூட் பண்ணிடுறேன். சீக்கிரம் வண்டியில ஏறுடா. ஏய், என்ன அது கிளம்ப மாட்டேங்குது? ஏய், இந்த வண்டியை வாங்குனியா இல்ல செய்தியா? என் கையாலேயே செஞ்சுட்டு. ஆமா, இந்த மிமிக்ரி எல்லாம் கரெக்டா பண்ணு. ஆனா வண்டி மட்டும் டப்பா வண்டி கொண்டு வா. அங்க பாரியா, ஒரு சர்க்கஸ் வண்டி வருதியா? நிறுத்தம் பாரு வண்டியை. யாவது கரெக்டா பண்ணு. டேய், நான் தான் சுடுவேன். டகரா டீ சுடு. டேய், வண்டி நிறுத்து நிறுத்து. ஏறுடா, ஏத்து எல்லாரும் ஏத்து. ஏய், முதல்ல பெருசா ஏத்துக்கடா. ஏத்துடா. அந்த அப்பு முதல்ல வெளிய போடா. ஏய். இன்னொரு அப்பு. ஏறுங்க. ஏய், பயடி வண்டியடா. சீக்கிரம்டா. அப்பா வரட்டி பிடிப்பா. கார்ல ஏறி நம்மள ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறான். விடாத, காரை சுடு. ஆஹா, டயர் பஞ்சர் ஆயி போச்சு. ஏய்,
காலையில பாரதியார் இறந்தாரு காரா ஓட்டுறீங்க அப்படிதான் அப்படிதான் அடா பாவி என்னடா சுட மாட்டேங்குது செங்கல் என்னடா இது செங்கல் சரக்காயிருச்சு மயில் வாகனம் இது என்னது கடிச்சுக்கிற சரியான காம்பினேஷன் ஐயோ இந்த வண்டிக்கு யாரோ செய்வன வச்சிட்டாங்கடா அடுத்த ஐட்டத்தை வச்சு உன்னை ஆஃப் பண்றேன் பூவு இத வச்சு நான் எப்படி அட்டாக் பண்றது பூவே போ என்ன பூ விழுந்ததுக்கு இவ்வளவு சவுண்ட் கொடுக்குறான் ஏன்டா சுத்தில அடிச்ச வளராதரா அது பூடா சுத்தில தான் அடிச்சா பூடா கெட்ட வார்த்தை பேசுற நீ வெடிகுண்டு போடு ஆடா பாய் எப்பறா அவங்க மேலேயே படாம நேக்கா போடுற இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பவுலரா செலக்ட் ஆயிருக்கிறியா யார் நீ புரூஸ்லி ஸ்டூடெண்டா ஆமா நீ ஆம்பளையா பொம்பளையா என்னங்கடா இது ஒரு ரவுண்ட் முடிவு முன்னாடியே தலையை சுத்தி வேடந்தாங்கல் மாதிரி பறவைகள் பறக்குது இந்த அடி அடிக்குது அப்படின்னா அது பொம்பளை எலும்பு கூடதா ரொம்ப பக்கத்துல வைக்காத வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது தூக்கி போடு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் போடு என்னடா உன்னோட பெரிய சைஸா இருக்குது எம்மாடியோ என்ன கனவா இல்ல நினைவா எப்பா என்னப்பா எவ்வளவு பெரிய எறும்பு போய்கிட்டு இருக்கு பாவி அவ்வளவு பெரிய மிருகத்தை கையாலேயே அமுக்கி தம் துண்டாக்கி போட்டியாடா உண்மையிலேயே நீ தண்டச்சோர்லடா நீ தாண்டா டைனோசோர் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் அண்ணி திருப்ப சாங்கெட்ல போ உள்ள போ போ வளைச்சு பிடி என்னடா கண்ணு கூசுதா அத்தனையும் திருட்டு வீசிட்டா அத்தனை சூப்பர் ஹீரோஸும் இதுக்குள்ள அடக்கம்டா இப்ப பாரு அவங்க போடுற ஃபைட்ட பாவி கண்ணுல அடிச்சு கலர் கலரா தெரியுதடா தாண்டா தெரியும் என்ன அது வானவில் படத்தோட திருட்டு வீசிடி வாங்கிக்க என்ன நின்று கொண்டு இருக்கும் போது என்ன நிக்க வச்சு தட்டில் அடிக்கிறீர்கள் என்னடா என்ன எப்படி பேச வச்சுட்ட ஏன்னா நான் அடிச்சது தெனாலி திருட்டு வீசிடி அட பாவி சண்டாரா என்னடா என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆக்கிட்ட ஆமாண்டா இது சேது படத்தோட திருட்டு வீசிடி என்னடா போறாரு வாங்கிட்டுங்க நீங்க என்ன அடிக்கிறதுனாலயோ இல்ல இவரு என்ன பிடிக்கிறதுனாலயோ நான் ஒண்ணு திருந்தல சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பூமியில ஒருத்தன் திருந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது அதனால என்னுடைய திருட்டு விசிடி தொழிலையும் கேடி தொழிலையும் என்னோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் கட்டாங்கடைசியா ஒரே ஒரு வாட்டி நீங்க ஏதாவது லஞ்சம் வாங்குவீங்களா இன்ஸ்பெக்டர் ஏன் கேக்குற இல்ல ஆளவந்தான் எடுத்த வரைக்கும் ஒரு 5 ரீல் சிடி ரெடியா இருக்கு பாக்குறீங்களா ஆளவந்தான் ஸ்டில் தெரியுமா உனக்கு இப்படி பப்பி ஷேம் ஸ்டில் தானே அதே மாதிரி ஜெயிலுக்கு கொண்டு போய் நிர்வாணமா வச்சு உதைக்கிறான் வாடா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அங்கேயும் அவன் back ல ஏறுது. போறதுக்கு நேரமா சீக்கிரம் வாப்பா
என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. உங்க நல்ல மனசு தெரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். கோவத்துல எடுக்கிற முடிவும் கோவத்துல பேசுற பேச்சும் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அத நான் உணர்ந்துட்டேன். நீ உணர்வேங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது. சுட்டுடா சுட்டுங்க, அப்படி எங்களை சுட்டுரு. பாரு, அவளுக்கு மேல சந்தேகம் வந்திருக்கலாம், எனக்கு அவன் மேல கோபம் வந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது எங்க 2 பேருக்கு மேல வெறுப்பு வந்தடா. அப்படி வந்திருந்தா நீ குழந்தையா இருந்தப்ப அவளுக்கு முதல் தடவை என் மேல சந்தேகம் வந்துருப்பாரு. அப்பவே உன்னை தூக்கி தெருவில் விட்டுருப்பான். செஞ்சாரோட அப்படி இது வரைக்கும் வாரிசா வாழ்ந்த வீட்டுல ஒரு சொந்தக்காரன வாழ என்னால முடியாது. யாருடா சொன்னது உன வாரிசு இல்லைன்னு? எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு என் மனசு மட்டும் இல்ல, என் வயிறு நெருப்பா எரிஞ்சப்போ நீ என் அம்மானு கூப்பிட்டு என் வயித்துல பால வாத்தியே. நாங்க என்னைக்குமே உன்னை வெறுத்தது இல்லையே. இது பாரு, அண்ணிங்கிறது அமாஸ்தான மாதிரிதான். நீ எப்பவும் போல வாரிசா இந்த வீட்டுல இருக்கலாம், இருக்கணும். முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடு. 1000 தான் இருந்தாலும் நான் ஒரு தப்பான அப்பனுக்கு பிறந்தவன் தானே. நான் மட்டும் யாருக்கு பிறந்தேன்? நான் யோகியமா வாழல. டேய், எப்படி பிறக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வாழ்றாங்கிறத முக்கியம். இனிமேலையாவது பொண்ணுகளை போக பொருளை நினைக்காதடா. என்ன அவங்கதான் வாழ்க்கைய. இது பாரு, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தேனா உன்னை லைஃப்ல யாருனாலே அசிக்க முடியாது. அசத்த நான் இருக்கேனே. என்ன லவ் பண்ற பொண்ணு கட்டிக்கடா. ஜீவா அவங்க லூட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லூட்டி அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அவங்களுக்கு நீ வாட்டி